ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சித்திரக்கனிக்கு முன்னாடி நாளே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். காலையில் ஏந்திச்சோடனே வந்து பார்க்கறதுக்காக. காலையில் எழுந்திரிச்சு நல்லா அந்த பழம் வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு, இதுதான் நான் வந்து தமிழ் புத்தாண்டுக்காக ஸ்பெஷலாக ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு. சாமிக்கு வைக்கிறதுக்காக பொக்கேவும் ரெடியாக இருக்குது. காலையில் குளிச்சுட்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூவெல்லாம் பறித்து சாமிக்கெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் திரி விளக்கு எண்ணெய் எல்லாமே போட்டு எல்லாம் ஒளியிலையும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தான் போகணும். எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அது மட்டும் செஞ்சு வச்சு சாமிக்கு விளக்கேற்றினா போதும். எல்லாமே தடபுடலாக 6 வகை சாப்பாடு, 5 வகை பொரியல் அந்த மாதிரி செய்கிறவங்க செய்வாங்க. ஆனால் முடியாதவங்க ஒரு சின்ன வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம் வச்சு சாமிக்கு விளக்கேற்றினா கூட போதும், கடவுள் ஏற்றுப்பார். நான் ஜவ்வரிசி சேமியா போட்ட பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். நல்லா குங்குமப்பூலாம் போட்டு, குங்குமப்பூவுக்கு மெயினாக வந்து நம்ம வந்து பாலில் அப்படியே சுட தண்ணி போட்டு ஊற வச்சு கலர் கொடுக்கறதுக்காக பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த குங்குமப்பூவை லைட்டாக நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சேர்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே நல்ல கலர் அப்படியே தூக்கி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மில்க் மேட்லாம் போட்டு சூப்பரான பாயாசம் செஞ்சாச்சு. தமிழ் வருட பருப்புக்காக ஸ்பெஷலாக மோர் குழம்பு தான் நான் செஞ்சுருந்தேன். சரி, சாம்பார்லாம் யூஸ்வலாக செய்கிறது தான், சிம்பிளாகவே வந்து மோர் குழம்பு செய்யலான்ட்டு செஞ்சேன். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே பருப்பும் கடலை பருப்பையும் ஊற வச்சுக்கணும். மிக்சியில் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி, சீரகம், அரிசி மாவு, மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கிட்ட கருவேப்பிலை பொடியும் போட்டிருக்கேன், கை நிறைய தேங்காய், மஞ்சத்தூள் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு, நம்ம தயிரை நல்லா கெட்டியாக இருந்ததை நல்லா பீட் பண்ணிவிட்டு, அது கூட நம்ம அரைச்ச இந்த விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு, உப்பும் இதில் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி, நான் இதில் சௌச்சௌ காய்கறி தான் போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வெண்டைக்காய் போட்டுக்கலாம், பூசணிக்காய் போட்டுக்கலாம், வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம், என்ன காய்கறி வேணாலும் இந்த மோர் குழம்புக்கு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, நான் சௌச்சௌவையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு, காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத இதை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு நுரை பொங்குற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு. வடை, பாயாசம், கேரட் பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், சாதம், மோர் குழம்பு, திருப்தியாக சாமி கும்பிட்டேன். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து.